ஹலோ! இன்னைக்கு பேக்கன் ஸ்டோரியில என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நீங்க பார்க்கும்போதே தெரியும். என்னடா இவ்ளோ டின் வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. எப்படி வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பான்ஜோட மெஷர்மென்ட்ல ரொம்பவே முக்கியமோ, ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்பான்ஜ் ரெடி பண்றதுக்கு, அதே மாதிரி ஒரு டின்னோட சைஸும் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டான ஸ்பான்ஜ் பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இதில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, ஷேப்ஸ் இருக்கு. லைக் ஹார்ட் இருக்கு, சர்க்கிள் இருக்கு, ஸ்கொயர், ரெக்டாங்கில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பும் இருக்கு, ப்ளஸ் சைஸும் இருக்கு. ஸோ சப்போஸ் நீங்க வந்து கொஞ்சமான பேட்டர் எடுத்துட்டு, பெரிய டின் அதாவது 8ஓ, 9ஓ ஊத்தி வச்சுட்டீங்கன்னா, அது கண்டிப்பா வந்து என்ன ஆயிடும்னா, ரொம்ப தின் ஆயிடும். ப்ளஸ் ரைஸ் ஆகவே ஆகாது. உங்களுக்கு சீக்கிரமாவே என்ன ஆயிடும்னா, அடி புடிச்சு தீர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ சப்போஸ் வந்து நீங்க நெறைய பேட்டர் வந்து ஒரு குட்டி டின் அதாவது 4, 5ல யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதில இருக்க பேக்கிங் சோடா, பவுடர் எல்லாமே வந்து ரியாக்ட் பண்ணி, அது நல்லா ரைஸ் ஆகி உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஓடிஜி ஃபுல்லாவே ஊத்த ஆரம்பிச்சுரும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே கொலாப்ஸ் ஆயிடும். உங்களுக்கு கரெக்ட்டான ஸ்பான்ஜ் வந்து வரவே வராது. ஸோ ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்பான்ஜ் வரதுக்கு இந்த மாதிரி டின்ஸு ரொம்பவே முக்கியம். ஸோ உங்களுக்கு இந்த டின்னோட சைஸ் எல்லாமே வேணும்னா, கண்டிப்பா வந்து சாட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களோட டிஎம்க்கு சென்ட் பண்றேன். இன்னும் பேக்கன் ஸ்டோரிய ஃபாலோ பண்ணாம இருந்தா, கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாரும் இப்ப தான் பிகினரா இருக்காங்கன்னா, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.